இப்போ நம்ம இந்த வீடியோவில் பலாக்கொட்டை முருங்கைக்காய் அவியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்குறோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சிடலாம். இது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அதோட தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி அதில் மேலே இருக்க எல்லா ப்ரௌன் கலரில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பலாக்கொட்டையை நான் ஏன் அவிச்சு வச்சுருக்கேன்னா இதுக்கு கூட நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணுவோம். முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும், பலாக்கொட்டை சீக்கிரம் வேகாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அதை வேக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்புறம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓரளவு குக் ஆகிடுச்சுது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் பலாக்கொட்டை அவிக்கும் போது அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடயே கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இனியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சுது. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது கூடயே கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பலாக்கொட்டை முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. சீசன் டைமில் பலாப்பழம் எல்லாருக்கு வீட்லேயுமே இருக்கும். இதை பலாப்பழம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.